இந்த வருடம் மெகா ஆக்ஷன் வந்துட்டு ஏறத்தாழ அதாவது 9 அணிக்கு மிகப்பெரிய நெகட்டிவ்ங்க. ஆனா சென்னை அணிக்கு தான் மிகப்பெரிய பாசிட்டிவா அமைஞ்சிருக்கு என்றே சொல்லலாம். ஒரு முக்கிய தமிழன அதிகாரப்பூர்வமா அதாவது மிட் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட்ல வந்துட்டு சிஎஸ்கே பெட் பண்ணியிருக்காங்க. அதாவது பிக் பண்ணியிருக்காங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க. சிஎஸ்கேவோட ஒரு மிகப்பெரிய தர்த்தீரியத்தை துரத்தி விட்டுட்டு ராஜஸ்தான் டீம்ல இருந்து ஒரு முக்கிய பிளேயர் பிக் பண்ணியிருக்காங்க என்றும் ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. ஓகே, மெகா ஆக்ஷன் ரூல்ஸ் என்னன்னா இந்த இயர் வந்துட்டு லாஸ்ட் மந்த் நடக்கும். அப்படி இல்லைன்னா அக்டோபர் நவம்பர் இந்த 3 மந்த்துக்குள்ள நடக்கும். ஓகேவா? அண்ட் சேம் டைம் எப்படி ஹர்திக் பாண்டியாவை ஜிடி டீம்ல இருந்து எம்ஐ வாங்கினாங்க அந்த மெத்தட் படி தற்போது ஒவ்வொரு டீமும் பேச்சுவார்த்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. அதாவது 25 ஐபிஎல்கான மெகா ஆக்ஷன் வந்துட்டு ஏறத்தாழ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதோட ரூல்ஸையும் வந்துட்டு நேற்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. என்ன ஒரு மிகப்பெரிய கிரிட்டிக்கல்னா ஒரு டீம்ல 25 பிளேயர் இருப்பாங்க. ஓகேவா? ஆனா 25 பிளேயர்ல இதற்கு முன்னாடி ஆக்ஷன்லாம் மினிமம் ஒரு 6 பிளேயரை ரீட்டைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆர்டிஎம் கார்டு மூலம் ஒரு 2 பிளேயர் எடுத்துக்கலாம், ஒரு 4 பிளேயரை ரீட்டைன் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ என்ன ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்கன்னா 10 டீம் இருக்கிறதுனால கொஞ்சம் களைச்சி போட்டு அடிக்கணும். அப்போ தானே விறுவிறுப்பாக இருக்கும். ஒவ்வொரு டீம்லையும் அங்கிட்டு இங்கிட்டு பிளேயர்கள் மாறும்போது தான் பரபரப்பாக இருக்கும் 25 ஐபிஎல். இதை புரிஞ்சு 3 பிளேயரை மட்டும்தான் ரீட்டைன் பண்ண முடியும். ஒரு பிளேயரை ஆர்டிஎம் கார்டு மூலம் எடுத்துக்கலாம். இதோட ரூல்ஸ் அனைத்தையுமே நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், திரும்ப சொல்ல வேணாம். ஓகேவா? இந்த நிலையில் அதாவது ராஜஸ்தான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க. ராஜஸ்தான் ஒரு 3 பிளேயரை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஜோஸ் பட்லர், சஞ்சு சாம்சன் அண்டு சேம் டைம் பார்த்தீங்கன்னா ரியான் பராக். இந்த 3 பிளேயரை வந்துட்டு ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஆர்டிஎம் காலில் வந்துட்டு இவர் எடுப்பாங்க. அதாவது ஏலத்துக்கு வரும்போது இப்போ ட்ரெண்ட் போல்ட் ஏலத்துக்கு வரான்னு வைங்களா, அவரை மற்ற டீம் வந்துட்டு ஏலத்தில் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது எவ்வளோ துவக்கி போனாலும் ஆர்டிஎம் கார்டை யூஸ் பண்ணி ராஜஸ்தான் டீம் வந்துட்டு அவரை எடுத்துக்கலாம். ஓகேவா? 4 பிளேயரை வந்துட்டு பிக் பண்ணிட்டாங்க. அதிகாரப்பூர்வமாக அஸ்வின் வெளியே வராரு. அவர் இந்த வட்டம் அந்த பிளே ஆஃப் ரவுண்டில் தோற்றதுக்கு பிறகு அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாருன்னா குவாலிஃபயர் 2ல தோத்தாங்க. ஓகேவா? நான் வேறு பிரான்சஸிக்கு ப்ளே பண்ணுறேன், எல்லா பிரான்சஸிக்கும் ப்ளே பண்ணி ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக தான் எனக்கு இருக்குது. சென்னை டீமில் இருந்த ஒரு பாசிட்டிவ் வைப் வந்துட்டு வேறு எந்த டீம்லையுமே எனக்கு விளையாண்ட உணர்வு இல்லை என்றும் அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாருங்க. இந்த நிலையில் சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருமே என்ன ஒரு மென்ஷன் பண்ணுறாங்கன்னா தமிழன் டீமில் ஒரு தமிழன் இல்லை, ஆனால் மற்ற டீமுக்கெல்லாம் தமிழன்கள் ப்ளே பண்ணுறாங்க, இது என்ன நியதி அப்படின்னு கேட்கும்போது அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க. அதாவது தீபக் சேகருக்கு சொந்த ஊர் வந்துட்டு ஆர்ஆர் தாங்க, அதாவது ராஜஸ்தான் தான், அங்கே தான் பிறந்தார் அவர். அவரை வந்துட்டு கேட்டிருக்காங்க, அதாவது சிஎஸ்கே தான் அஸ்வினை நாங்கள் எடுத்துக்கிறோம், நீங்கள் சிஎஸ்கே டீம்லேருந்து ஏதாவது ஒரு பிளேயரை எடுத்துக்கிறீங்களா? எப்படி ஹர்திக் பாண்டியாவை பேச்சுவார்த்தை பண்ணி ஜிடி டீம்லேருந்து எடுத்தாங்க அந்த மாதிரி சிஎஸ்கே பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காங்க. அவங்க ஓகே பண்ணியிருக்காங்க. ஏன்னா அஸ்வின் வந்துட்டு நான் சென்னை டீமில் விளையாட போகிறேன்னு அங்கே ஒரு மெசேஜ் அதாவது ஹிண்ட் சொல்லியிருக்காருங்க. சரி, அவர் விருப்பத்துக்கு ஏற்றவாறு அஸ்வின் வந்துட்டு இங்கே வராரு அண்ட் தீபக் சேகரா அங்கே மாற்றுறாங்க. அதாவது பவர் பிளேயில் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா சொந்த ஊருக்காரரு, அவர் அங்கே ஜெய்ப்பூரில் அதிகமாக விளையாண்டுருக்காருங்க. அதனால் அவருக்கு அந்த ஆடுகளம் நன்கு தெரியும். அதனால ராஜஸ்தான் ஓகே பண்ணியிருக்காங்க. பவர் பிளேயில் பவுலிங் போடுவார், டீசெண்டான பேட்ஸ்மேன். ஓகேவா? இந்த நிலையில் தீபக் சேகரா அங்கே கொடுத்துட்டு ராஜஸ்தான் டீம்ல இருந்து நம்ம தமிழன் அஸ்வின் அவர் சொந்த அணிக்கே, அதாவது அவர் சொந்த வீட்டுக்கே திரும்பியிருக்கார் என்றும் ஒரு சூப்பரான மோசமான செய்தி வந்திருக்குங்க. ஏன்னா இது பழைய அஸ்வின் கிடையாது. பழைய அஸ்வின்னா வெறும் ஸ்பின்னர் மட்டும்தான் போடுவார். இப்போ வந்துட்டு பேட்டிங்கும் வேற லெவலில் செதுக்கிறாருங்க. மிடில் வந்துட்டு அவரை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இந்த நிலையில் ஒரு கல்லில் 2 மாங்கா அடித்தது மட்டும் இல்லாமல் 3 மாங்கா அடிச்சிருக்காங்க. நம்ம தமிழன் சென்னை களத்தில் வந்துட்டு அவருக்கு எல்லாமே தெரியும். ஓகேவா? 7 மேட்ச் சென்னையில் நடக்கும். அவர் வந்துட்டு ஒரு 2 மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாலும் என்னங்க சொல்கிறது, அது நமக்கு ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட். ஏன்னா பிளே ஆஃப்குள்ளே போக ஒரு 16 பாயிண்ட் போதுமானது. ஓகேவா? 52 சொல்லியிருந்தாரு. நான் வரும்போதே சிஎஸ்கே டீமில் 20 பிளேயர்கள் ஃபிட்னஸ் இல்லாமல் தான் இருந்தாங்க, நோய் வாய்ப்பட்டு. பட் இது வந்துட்டு ஒரு நல்ல தருணமாக அமைஞ்சிருக்கு இந்த மெகா ஆக்ஷன். மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போது சிஎஸ்கே டீமுக்கு தான் மிகப்பெரிய அட்வான்டேஜ். எல்லா கிளட்டு பிளேயர்களையும் அனுப்பிட்டு அண்ட் இளம் பிளேயர்களை வந்துட்டு சிஎஸ்கே எடுக்கும் தருணம் வந்து விட்டதுன்னு அவங்க மென்ஷன் பண்ண. இந்த நிலையில் இந்த வருடம் மெகா ஆக்ஷன் வந்துட்டு சிஎஸ்கேவுக்கு தாங்க மிகப்பெரிய சாதகமாக அமைந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது.